ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து பூஜை அறையில் மறந்து வச்சுட்டு போன ஒரு பழம். இது என்ன பழம்னே இப்போ எனக்கு தெரியல. வீட்டில் வந்து 3 நாளாக இல்லை, வெளில போயிட்டேன். ஸோ இந்த பழம் வந்து யூஸ் பண்ணாமல் இல்லைன்னா வெளியில் போடாமல் நான் போயிட்டேன். ஸோ இதோட கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். இது கொய்யாப்பழமாக தான் இருக்கணும். நல்ல ஃபங்கஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ நான் எதுக்கு இதை காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வயிற்றில் ஃபுட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு தங்கிருச்சு. ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஸோ இதாவது உங்களுக்கு காத்தோட்டமாக வெளியில் இருக்குது, நம்ம வயிற்றுக்குள்ளே ஈரப்பதம் நிறையா இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இன்டெஸ்டைன் கேன்சர் வர்றதுக்கு இந்த மாதிரி ஃபங்கஸ் நம்ம ஃபுட்டில் வயிற்றுக்குள்ளே உருவாகிறது, அதாவது ஸ்டமக் அண்ட் தென் இன்டெஸ்டைனில் உருவாகிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஃபுட்டு வந்து கரெக்டாக டைஜஸ்ட் ஆகாது தான். ஸோ இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸை நான் இதை சொல்கிறதுக்கு நான் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறைய கேன்சர்ஸ் வருது. கேன்சர்ஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நீங்கள் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஸோ நாட் ஓன்லி கேன்சர், நிறைய டிசீசஸ் சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் இல்லைன்ட்டு தான். அதனால் த ஒன்லி திங் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் ப்ரிவென்ஷன். வராமல் தடுக்கணும். ஸோ வயிற்றில் எந்த வித ஃபுட் ஐட்டமும் நமக்கு வந்து 1 டேயில் தங்கக்கூடாது. ஸ்டமக் கேன்சர், இன்டெஸ்டைன் கேன்சர் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வயிற்றில் எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் தங்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த தங்கிறதுனால சப்போஸ் இன்கேஸ் வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி எதாவது நடக்குதுன்னா, டாக்ஸிக் நம்ம வயிற்றில் இப்போ டாக்ஸிக் வந்து உருவாகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் டீ, லெமன் டீ. ஸோ டெய்லி லெமன் நீங்கள் வந்து ஏதாவது ஃபுட்டு, லெமன் ரைஸ் நீங்கள் வந்து எப்போயாவது சாப்பிடுவீங்க. அதை நம்ம டெய்லி சாப்பிட முடியாது. பட் லெமன் வந்து ஜூஸாகவோ இல்லை லெமன் டீயாகவோ நம்ம வந்து தினமே சாப்பிடலாம். நமக்கு விட்டமின் சி கிடைக்கிறதோட நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டாக்ஸிக், எப்படி பார்த்தாலும் நமக்கு டெய்லி ஃபுட் ஐட்டம்ஸில் டாக்ஸிக் வந்து 0%ன்னு சொல்ல முடியாது. டாக்ஸிக்னஸ்ஸு வரதான் செய்யும். ஸோ அதை அப்பப்போவே கிளியர் பண்ணணுன்னாக்கா டெய்லி இன்டேக்கில் லெமன் இருக்கணும். இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து க்ரீன் டீ. ஸோ எய்தர் லெமன் இல்லைன்னா க்ரீன் டீ, இல்லை நீங்கள் காலையில் க்ரீன் டீ, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் லெமன் டீ, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னுடைய ஸ்டமக்கில் டாக்ஸிக் வந்து வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் ஃபாலோ. இப்போ ரொம்ப கேன்சர் அப்படிங்கிறது காமன் ஆகிட்டே வருது. ஸோ நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கணும். டேக் கேர். ஸோ இது வந்து க்ரீன் டீ, ஓகேவா? இந்த க்ரீன் டீயை நான் வந்து இதில் டிப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து போட்டாச்சு, நல்ல ஹாட் வாட்டரில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஹனி விட்டுக்கிறேன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டு நமக்கு எதுக்கு அப்படின்னா, டெய்லி நம்ம இன்டெஸ்டைனில் இல்லைன்னா ஸ்டமக்கில் கொஞ்சமாவது டாக்ஸிக்னஸ் வரும். ஸோ அந்த டாக்ஸிக்னஸை அப்போவே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், க்ரீன் டீ எடுத்துக்கலாம், இல்லைன்னா லெமன் டீ எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது அப்பப்போ நம்மளோட இன்டெஸ்டைனில் உருவாகக்கூடிய அந்த டாக்ஸிக்னஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டாக்ஸிக்னஸ் வராமலே இருக்காது, சரியா? ஓகே, ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது பிடிக்காது, அது பிடிக்காது, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும். ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்மளை ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் என்ன கண்டிஷனில் விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ லைக் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு நாளில் வர்றது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிறது. அதனால் அப்பப்போ நம்ம எப்படி டெய்லி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை சேர்ந்து தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா? எப்படியாவது நம்ம உடம்புல டாக்ஸிக்னஸ் வரும்.
ஸோ அது அப்பப்போ க்ளீன் பண்ணுறது. சரியா? பாய், டேக் கேர்.